அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாடப்படுவதை கட்டாயமாக்கும் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசினர் தனி தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்னா கெத்து, தமிழ்னா தனி பவர் என பேரவையில் கர்ஜித்த முதலமைச்சர் விஜய் மாநில அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கட்டாயமாக்கும் தீர்மானத்தை முன்மொழிந்தார். வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கி மத்திய அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து எப்போது பாட வேண்டும் என குழப்பம் ஏற்பட்டது. சில நிகழ்ச்சிகளில் மரபை மீறி தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதற்கு அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த விவகாரத்திற்கு ஒரு முடிவு கட்டும் வகையில் தமிழ்நாட்டில் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடப்படுவதை கட்டாயமாக்கும் தீர்மானத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் முன்மொழி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, அது நம் உயிர், நம் உணர்வு என்றார். தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். அந்த தமிழின் புகழை சொல்கின்ற தமிழ்தாய் வாழ்த்து அனைத்துலகும் இன்பமுற என்று சொல்லுகிறதே தவிர எந்த மொழியையும் எந்த தனிநபரையும் அது தாழ்த்தி சொல்வது இல்லை என பெருமிதத்துடன் கூறினார். தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமாக சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். அந்த தமிழோட புகழ சொல்ற தமிழ்தாய் வாழ்த்துல அனைத்து உலகமும் இன்பமுறன்னு சொல்லி உலகத்தையே நம்ம தமிழ் உயர்த்தி பிடிக்குதே தவிர எந்த மொழியையும், எந்த மதத்தையும், எந்த இனத்தையும், எந்த ஒரு தனி மனுஷனை கூட தாழ்த்தி பேசல, யாரையும் கொஞ்சம் கூட காயப்படுத்தல. நாம் உயர்த்தி பிடிக்கின்ற தமிழை பின்னாடி தள்ளினால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் என ஆவேசமடைந்த முதலமைச்சர், ஒரு கட்சிக்கு பிரச்சனை என்றால் சம்பந்தப்பட்ட கட்சி மட்டும்தான் போராடும், ஆனால் தமிழுக்கு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வந்து போராடும் என்று எச்சரித்தார். ஒரு பேரு, ஒரு சொல்லே, ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான். அந்த தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? ஒரு கட்சிக்கு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி மட்டும்தான் போராடும். ஆனால் தமிழ்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்னா வந்து நிற்கும். தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தாவேக அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும், தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் எதிரானது அல்ல என்றும் திட்டவட்டமாக கூறினார். தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை, மாறா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற இந்தியாவோட உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்துறது. மேலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். முதலமைச்சரின் தனி தீர்மானத்தின் மீது திமுக சார்பில் பேசிய முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து கடந்த திமுக ஆட்சியில் தமிழுக்கு செய்யப்பட்ட சிறப்புகளை எடுத்துரைத்தார். அது மட்டுமின்றி தற்போதைய தீர்மானத்தை சட்டமாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிறோம். ஆனால் அடிக்கடி மாறப்படுகிற இந்த சூழலை மாற்றிட மாண்புமிகு முதலமைச்சரும் இந்த அவையும் பேரவைத் தலைவரும் அதை சட்டமாக்கி தந்தால் எவரும் இந்த தவறுக்கு துணை போக மாட்டார்கள். அதற்கு நிலையான, உறுதியான, இரும்புத்தன்மையான அதிகாரம் கிடைக்கும் என்ற நிலையில் ஆதரிக்கிற அதே நேரத்தில் சட்டவடிவமாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று அமர்கிறேன். வணக்கம்.
அரசியலில் நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழின் உரிமை என வரும்போது இந்த பேரவை ஒரே குரலில் ஒலிக்க வேண்டும் என தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் EPS அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசின் தனி தீர்மானத்தை முழு மனதுடன் ஆதரிப்பதாக தெரிவித்தார். நாம் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்கின்றோம். நாம் தமிழர் என்பதில் அதே அளவு பெருமை கொள்கின்றோம். அரசியலில் நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழ் என்று வரும்போது நாம் அனைவரும் தமிழர்கள். தமிழின் உரிமை என்று வரும்போது இந்த பேரவை ஒரே குரலில் ஒலிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. நன்றி, வணக்கம். பேரவையில் உள்ள அனைத்து கட்சிகளும் வரவேற்றதை தொடர்ந்து முதலமைச்சரின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.